அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி சர்க்குலர் கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருந்தது அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த சர்க்குலர் லூப்போட ரேடியஸ் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இப்போ இந்த சர்க்குலர் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படின்னா, ஐ அப்படிங்கிற கரண்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ அதோட டைரக்ஷன்ஸ் என்ன பண்ணிட்டோம், நாம் இதில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாயிண்ட் பி இங்கே மார்க் பண்ணியிருக்குமா, அப்போ அந்த பாயிண்ட் பியில் இந்த சர்க்குலர் லூப்னால் இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, the magnetic field at a point on axis of the circular coil at distance z அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்ட் ஓலேருந்து சென்டர்லேருந்து பி வர உள்ள டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிட்டேன், z அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ரைட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்குலர் லூப்போட ரெண்டு பக்கமும் என்ன சொல்ல போனால், டூ டயமெட்ரிக்லி ஆப்போசிட் லைன் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி காயில் ஈச் ஆஃப் லென்த் என்ன சொல்லி எடுத்திருக்கேன், டிஎல். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சி அண்ட் டி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட், அதாவது இதில் டிஎல் அது ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடிய ஸ்மாலர் லென்த் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த லென்த் எலமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஎல்லுக்கு அதாவது சிங்கிற பாயிண்ட்டுக்கும் பிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்ன சொல்லி எடுத்திருக்கேன், ஆர். அப்போ டைரக்ஷன்ஸோடு சொல்லணும் அப்படின்னா ஆர் வெக்டார், ஸோ ஆர் கேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டியிலேருந்து பிக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ லென்த்தோ சேம் லென்த்து தான் என்ன இருக்கும், டியிலேருந்து பிக்கு வர உள்ள லென்த்தாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எது, இந்த பிங்கிற பாயிண்டில் இந்த சர்க்குலர் லூப்னால் எவ்வளோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த பிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன சார் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன பண்ணால், இது வரைக்கும் என்ன படித்தோம், அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு சொன்னாவே அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, பயட் அண்ட் சாவர்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லா க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ அந்த பயட் சாவர்ட் லா மூலமாக இந்த பிங்கிற பாயிண்டில் இந்த சர்க்குலர் லூப்னால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது அக்கார்டிங் டு தி பயோட் சாவர்ட் லா படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது எலமெண்ட் சி எடுத்துக்கிறோம், அதாவது இந்த எலமெண்ட் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டை பொறுத்து பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடச்சிது எப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், பயட்ஸ் லா வச்சு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π இன்ட்டு ஐ டிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போ இது என்ன சொல்லியிருக்கோம், இந்த சிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஏன்னா வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த பி அதை சிங்கிற பாயிண்ட்னால் பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணோம், மேத்தமெட்டிக்கலாகவும் மேக்னெட்யூட் அதாவது என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக மேக்னெட்யூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது இந்த சிங்கிற பாயிண்ட் அதாவது டிஎல் அப்படிங்கிற லென்த்துனால பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத மேக்னெட்யூட் வேல்யூவாக சொல்லணும்னா எப்படி எழுதிக்கலாம், நாம் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே மாடிஃபை பண்ணுறேன், எழுதுறேன். டிபி இஸ் ஈக்குவல் டு μ0 ஐ டிஎல் சைன் தீட்டா டிவைட் பை 4π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போது ஐடியல் சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், அதாவது டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், ஐடியல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெக்டர் ஸ்கேலர் ஃபார்ம் அதாவது மேக்னெட்யூடில் எழுதியிருக்கேன். இப்போ அதில் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சைன் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கும்
அதாவது கரண்ட் எலமெண்ட் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய அதாவது சர்க்குலர் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் லென்த் எலமெண்ட் இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லியிருக்கோம் ஐடியல் அப்படிங்கிறது கரண்ட் எலமெண்ட். அப்போ கரண்ட் எலமெண்ட் இருக்கும், இந்த வெக்டார் லென்த் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ 90 டிகிரியில் இருக்குது. அப்போ 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 sin 90 is equal to 1. அப்போ எப்படி எழுதுவோம் μ0 இன்ட்டு ஐடியல் டிவைட் பை 4π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டார் அண்ட் ஆர் கேப். ஸோ தீட்டா ஈக்குவல் டு சொல்லியிருந்தோம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இந்த பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கு இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் டு தி கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டர் அண்ட் சிபி. அப்போ இதனோட கரண்ட் எலமெண்ட்டுக்கும் அண்ட் தென் சிபி இதுங்களா. அப்போ இதுக்கு இது எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குங்களா. இதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன இருக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி the magnitude of the magnetic field at B due to the current element at D is same as that for element C. அதாவது இந்த சிங்கிறதுல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம் பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சோமோ அதே இதுதான் டிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்க வேணா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவலாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி காயில் பட் இட்ஸ் டைரக்ஷன்ஸ் இஸ் அலாங் பிஎஸ். அப்போ ஆனால் பட் என்ன இருக்கும் இதனோட டைரக்ஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணுது கொஞ்சமாக எந்த டைரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ் டைரக்ஷனில் போயிடும் சரிங்களா. அப்போ இதுக்கு இதுவும் என்ன இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரைட். அப்போது இந்த மாதிரி ரெண்டும் இங்கே இது ஒரு டைரக்ஷன் இது ஒரு டைரக்ஷனில் போகும்போது நமக்கு என்ன இருக்கும் ரிசல்டன்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ரிசல்டன்ட் ஃபீல்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எந்த பாயிண்டில் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிசல்டன் வேல்யூ அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இது ஹரிசாண்டல் அண்ட் வர்டிக்கல் காமனாக பிரிச்சுக்கலாங்களா ரைட். அதான் அங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி டியூ டு ஈச் கரண்ட் எலமெண்ட் ரிசால்வ் இன் 2 காம்பனன்ட்ஸ். ஒன்று என்ன சொல்லியிருக்கோம் ஒய் டைரக்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஒய் டைரக்ஷன் சொல்லி எடுத்துக்கோம் இது எக்ஸ் டைரக்ஷன். ஏன்னா இந்த காயில் இப்போ எப்படி பார்க்கலாம் இதை வந்து காயில் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. உங்கள் கண்ணுக்கு நேரம் முன்னாடி அந்த சர்க்குலர் காயில் இருந்தது அப்படின்னா அதனோட பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்கும் சேம் அதே மாதிரி. அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை வர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் டிபி காஸ் ஃபையையும் எக்ஸ் ஆக்சிஸில் டிபி சைன் ஃபையும் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குங்களா. அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் அதாவது டிபி காஸ் ஃபை என்ன இருக்கும் கேன்சல் ஆகிருக்கும் சரிங்களா. அதே நேரத்தில் இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா இருந்தது அப்போ ரெண்டு என்ன பண்ணுது ஒரு மிட் பாயிண்ட் சொல்லி பார்த்தா இந்த பாயிண்டில் ஆட் ஆகுது. ஸோ ஆட் ஆகுறதுனால என்ன பண்ணிக்கலாம் நாம் இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் அட் தி பாயிண்ட் பி. அப்போது இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் பிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ரைட். அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிபி வெக்டார் சரிங்களா. அதாவது டிபி அதாவது இதில் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய இதனால் இந்த சர்க்குலர் லூப்னால் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது டிஎல் அப்படிங்கிற எலமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருந்தோம் டிபி வெக்டர். அப்போது இந்த ஹோல் காயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணிக்குவோம் இன்டெக்ரல் எடுத்துக்குவோம். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிபி வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாங்களா ரைட். அப்போ டிபி வெக்டார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம் ஹரிசாண்டல் காம்பனன்ட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வர்டிக்கல் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ வர்டிக்கல் காம்பனன்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் டிபி சைன் ஃபை இன்ட்டு கே கேப் அப்படின்னு வச்சுருக்கேன் கே கேப் அதாவது கே டைரக்ஷனில் இது ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த டிபி வெக்டார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மேக்னெட்டிக் எழுதிக்கலாங்களா அந்த வேல்யூ எழுதிக்கலாமா இந்த காம்பனன்ட்ஸ் எழுதிக்குவோமா. அப்போது காம்பனன்ட் என்ன சொல்லி எழுதிங்க டிபி சைன் பை கே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் டிபியோட வேல்யூ அதாவது டிபியோட மேக்னெட்டியூட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா μ0 ஐ டிஎல் டிவைட் பை 4π ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் சரிங்களா. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா μ0 ஐ டிவைட் பை 4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கான்ஸ்டன்ட் μ0ம் கான்ஸ்டன்ட் 4πயும் கான்ஸ்டன்ட். ஆனால் இந்த லென்த் எலமெண்ட் வேரியபிளாக இருக்கலாம். ஸோ இந்த லென்த்து அதாவது இந்த பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் பிக்கும் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம் வேரி ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது வேரி ஆகிருக்கு. ஸோ தென் தீட்டாவோட வேல்யூ ஃபையோட வேல்யூ என்ன பண்ணலாம்
அதுவும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு மட்டும் இன்டெக்ரல் எடுத்திருக்கேன். ஸோ மியூ நாட் ஐ டிவைட் பை 4 இன்டெக்ரல் டிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை இன்டு கே கேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த சைன் பையோட வேல்யூ நமக்கு தெரியலை. தென் ஆர் கொடுத்துருக்கோமா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் இது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து சைன் பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பித்தாகாஸ் தியரத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ரைட், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது ரைட் ஆங்கிள் சொல்லி எடுத்துட்டோமா, அப்போது ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போது ட்ரையாங்கிள் ஓசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சைன் பை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோமே. அப்போ சைன் பை இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஆப்போசிட்டோட பை ஹைப்போட்டெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்போசிட் சைன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசி, ஹைப்போட்டெனிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி ஆர்சிபி. சரிங்களா, அப்போ ஓசி டிவைட் பை சிபின்னு எழுதிட்டேன். அப்போ ஈக்குவல் டு, அப்போ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓசி ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்கோம், கேபிட்டல் ஆர். சிபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்கோம், ஸ்மால் ஆர். அப்போ ஆர் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா. அப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாங்களா, ஏன்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து ஸ்மால் ஆர் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். எதை பயன்படுத்துகிறோம், பித்தாகாஸ் தியரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ரூட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், பவர் ஆஃப்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போது என்ன எப்படி எழுதிக்கலாம், இதை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதணும்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்க முடியும். அப்போ நமக்கு ஆர் வேல்யூ தெரியும், ஆர் ஸ்கொயர் வேல்யூ தெரியும், சைன் பையோட வேல்யூ தெரியும். அப்போ இந்த சைன் பையில் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சைன் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. புரிஞ்சுதுங்களா. ரைட், அப்போ இந்த சைன் பை அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, என்ன ஈக்குவேஷன் சொன்னோம், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 இன்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், ஆர் ஸ்கொயர் இன்டகிரல் ஆஃப் டிஎல் சைன் பை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்போ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரியும், சைன் பைக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா. ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம் அதாவது இன்டகிரல் டிஎல் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வச்சுட்டு அதாவது பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1, இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் ஆஃப். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஏன்னா சேம் குவான்டிட்டி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு, 3 டிவைட் பை 2 சொல்லி கிடைக்குங்களா. அப்போது த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2 இன்ட்டு கே கேப் இன்ட்டு டிஎல்னு சொல்லி எழுதிக்கலாமா. இப்போ டிஎல் அப்படிங்கிற என்ன சொல்லியிருந்தோம், ஸ்மால் லென்த் எலமெண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போது அந்த டோட்டல் சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது, சர்க்கிள் அப்படின்னாவே அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது 0, சர்க்கிள் சொல்லும்போது 2πr. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஹோல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுத்துக்கிறேன், இஃப் வி இன்டகிரேட்டட் தி லைன் எலமெண்ட் ஃப்ரம் 0 to 2πr த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் அட் த பாயிண்ட் பி இஸ். அப்போது என்ன பண்ணிக்கலாம், 0லேருந்து அப்போ இது என்ன பண்ணிக்கலாமா, இன்டகிரலுக்கு லிமிட்ஸாக பயன்படுத்திக்கலாங்களா. ரைட், அப்போ லிமிட்ஸாக பயன்படுத்தணும் அப்படின்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2 கே கேப். அப்போது என்ன பண்ணிக்கலாம், லிமிட் 0 to 2πr. அப்போது டிஎல்லுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், 2πr சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது இன்டகிரல் டிஎல்லை இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எல்னு சொல்லி கிடைக்கும். அப்போது எல்லுக்கு பதில் என்ன பண்ணிக்குவோம், 0 2πr சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சது, மியூ நாட் ஐ டிவைட் பை 4 இன்ட்டு ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2 இன்ட்டு 2πr மைனஸ் 0. அப்போ மைனஸ் 0 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லை, ஸோ 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்குங்களா. ரைட், அதை அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், மியூ நாட் ஐ டிவைட் பை 4 ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2 2πr. அப்போ இந்த 2π கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரிமைனிங் 2. ஸோ எப்படி எழுதிருக்கலாம், அப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் அந்த சர்க்குலர் லூப்னால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2 இன் கே டைரக்ஷனில் கிடைக்குது, கே ஆக்சிஸில். சரிங்களா, அதாவது இசட் ஆக்சிஸ் அப்படிமா சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. ரைட், அப்போ இதான் என்னது, அந்த சர்க்குலர் லூப்னால் பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் இப்போ அந்த சர்க்குலர் காயிலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கன்சிடர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ அதனால் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இது கூட n டர்ம்ஸ், அதாவது இது ஒரு காயிலுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ n நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்குவீங்க. தட்ஸ் ஆல். அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught Ni divided by 2 R square divided by R square plus Z square 3/2 in K direction அப்படின்னு K cap அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். இப்போ சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் தி காயில் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த காயில் இந்த மாதிரி காயில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ சென்டர் ஆஃப் த காயில் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இசட்டோட டிஸ்டன்ஸ் 0. ஸோ சென்டர் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் வந்து இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் இசட் 0 ஆகிடுச்சுன்னா R ஸ்கொயர் பவர் 3/2 வருங்களா? அப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R பவர் 3ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி R பவர் 2 இருக்குங்களா? ஸோ R பவர் 2 இங்கே இருக்க R பவர் 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? R மட்டும்தான் கிடைக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught Ni divided by 2R K cap அப்படி மாதிரி சொல்ல முடியும். அப்போ இதுதான் என்னது, எந்த ஒரு சர்க்குலர் லூப் காயிலாக எடுத்திருந்தாலும் அந்த சர்க்குலர் காயிலில் அதோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். 0வானில் டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் லூப் ஷோ இன் ஃபிகர். அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், ஒரு சர்க்குலர் லூப் கொடுத்தாச்சு, இதில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. ஆனால் என்ன கேட்குறாங்க, இந்த O அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த டயக்ராமை பார்த்தவொடனே நமக்கு புரிஞ்சிடும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் இந்த டேரக்ஷனில் போகுது. அப்போ இந்த செமி சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரக்ஷனில் வருதுங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரக்ஷனில் போகுதுங்களா. அப்போது என்ன பண்ணுது, கரண்ட் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? 0. ரைட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா the magnetic field due to current in the upper semicircle and lower semicircle of the circular coil are equal in magnitude. அப்போ ரெண்டோட மேக்னெட்டியூட், அதாவது கரண்ட் ரெண்டுக்கும் ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் தி லூப் இது என்னவாக இருக்கும்? 0. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? அந்த சென்டரில் 0. புரிஞ்சுதுங்களா? ரைட். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த நடத்தின டாப்பிக்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, obtain a relation for the magnetic induction at a point along the axis of the circular coil carrying conductor அப்படி மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தவரை உங்களோட புத்தகத்தில், அதாவது 2019 எடிஷனில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2020 எடிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம புக்கில் இப்போ நம்ம நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை என்ன பண்ணுங்கள், எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.